Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. வருஷம் பெரியப்பாளைய போவான், வீட்டில் எல்லாரும் கூப்பிட்டு போவான், ஜாலியாக வரும்போது அங்கேருந்து ஓட்டுவான். இது ஒரு 500-600 வண்டி போவோம். எங்கள் தாத்தாக்கு முன்னெல்லாம் 4000 வண்டி 5000 வண்டி போவோம். இப்போ வண்டி குறைஞ்சினே வருது. மாடு தான் நிறைய வேலைகள் அரசு தொழுவங்களே இருந்தது. பால் பண்ணை இல்லை, தொழுவங்கள். அதாவது இந்த அரசு வண்டிகளை இழுத்துட்டு போற மாட்டு வண்டிகளே இருந்தது. சிஎம் போட்டு ஒரு குறியீடு போட்டிருக்கோம், அதுக்கு கார்பரேஷன். நம்ம முடுத்துக்குறோம், நம்ம கஷ்டப்படுறோம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் இதில் வந்தால் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ இவர் தயார் பண்றேன்னா கிட்டத்தட்ட 20,000 40,000 செலவாகும். பாதம், பிஸ்தா, ஏலக்காய், ஜவ்வரிசி, பாதம், கொள்ளு, கெவுரு எல்லாமே வாங்கி கிட்டத்தட்ட வைக்க ஒரு 200 ரோல் வாங்கி வைப்பான். அதுக்கு நீங்கள் பாதாம் பருப்பு கொடுத்து அதுக்கு எண்ணெயை போட்டு மாலிஷ் பண்ணி அது ஏரியில் குளிப்பாட்டி அந்த கட்டையெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் கிடையாது, ஒரு ரேராக இருக்கும். இப்போ இவ்வளோ செலவு பண்ணி ஒருத்தன் செய்கிற அளவுக்கு வசதியற்ற ஆட்கள் தான். அது மாடு மேலே அவனுக்கு ஆசையாக இருக்கிறானா, இல்லை அந்த வண்டி மேலே ஆசையாக இருக்கிறான், ரெண்டுத்தையும் சேர்த்து ஓட்டுறதுல ஆசையாக, சாகசம் பண்ணுறதுல ஆசையாக இருக்கிறான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஏன் வாழ்வாதாரம் இதில் அடிப்படை எங்கள் உயிரை போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்கள் சோக்கு வளரணும். இது வணக்கம், என் பேர் கோவிந்தராஜ். நாங்கள் ஹெல்பன்கேட்டில் மாடு வச்சு தொழில் பண்ணுறோம். ரெகுலர் ரேஸ் நடத்துகிறோம். காலங்காலமாக பண்ணி வரோம், பாரம்பரியம். இது கிட்டத்தட்ட ஒரு 200 ஜோடி மாடுக்குது சிட்டிக்குள்ளே. எல்லா மாடும் ரெட்டையருக்கு வரோம், வாரம் ஓட்டுவோம். மாதத்தில் 2 ட்ரிப்பு டோர்னமெண்ட் நடக்கும், அதில் கலந்து பண்ணலாம். இது நாங்கள் தொடர்ந்து எல்லாம் பயிற்சியாக பண்ணி வரோம் காலங்காலமாக. இதில் இளைஞர்கள்லாம் சேர்ந்து அவங்கள மாடு வச்சு பண்ணி வராங்க. நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அந்தமாதிரி அவங்கள பண்ணி வராங்க. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இப்போ அடுத்தது எங்கள் பசங்கள்லாம் ஏற்படுகிறாங்க. எல்லாமே கிராமத்திலேருந்து வந்த மக்கள் தானே. இது ஒரு 380 வருஷம் பாரம்பரியம் உள்ளது தான் இந்த நகரம். அப்போ இந்த நகரத்தில் மிக சமீபத்தில் தான் ரொம்ப பியூரான ஒரு பட்டண மனநிலை வந்திருக்கு. ஒரு நகர மனநிலை எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராமிய மனநிலையோடு தான் இங்கே ஒரு 90கள் வரைக்குமே, ரொம்பலாம் அதிகம் கிடையாது, 90கள் வரைக்குமே. ஏன்னா அதிகம் குடியிருப்புகள்லாம் மாற்றம் அடையாத ஒரு காலம் அது. அப்போ அந்த சமயத்தில் ஒரு கிராமிய மனநிலை இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் வலது இடது 2 பக்கத்துலேயும் 10 ட்ரக்கு மாடு வச்சுருந்தவங்க, பெரிய மாட்டு தொழுவங்கள் எல்லாமே இருந்தது. முன்னாடி பாலுக்காகன்னு இல்லை, இந்த மாட்டு தொழுவங்கள்லாம் எதுக்குன்னா வண்டி இழுக்கிற மாடுகள். அப்போ அந்த மாதிரி ஒரு கிராமிய மனநிலை எப்போதுமே இங்கே இருந்தது. ஊர்லேயே கிராமத்தார்னு ஒருத்தர் இருப்பார். இப்போ நீங்கள் சொன்ன மாடு வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா விளிம்பு நிலை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வசதியாக வீடுகள்லாம் மாறி இருக்குதே தவிர அந்த மனநிலை ஒரு 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 3000 பேர் இருக்கிற ஒரு குடியிருப்பில் ஒரு 10 பேர் 15 பேர் மாடு வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க, இதெல்லாமே இருக்குது. அப்போது இன்னமும் தொடருது அது. சிலர் மாடை ஃபேஷனுக்காகவே வளர்க்குறாங்க, ஒரு ஃபேஷனுக்காக வளர்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு குதிரை வளர்ப்பாங்க, குதிரை கொட்டா சந்துன்னே சொல்லுவோம் நாங்கள். இப்போ ஒரு ஊருக்கு ஒரு பகுதிக்குமே, இப்போ நான் டவுட்டனில் இப்போ பெரம்பூரில் இருக்குன்னா அங்கே ஒரு குதிரை கொட்டா ஏரியா இருக்குது. இப்போ சூளை மார்க்கெட் இருக்குதுன்னாக்கா, சூளை பகுதி இருக்குதுன்னா அங்கே ஒரு குதிரை கொட்டா சந்து ஒன்று இருக்கும். இப்போ ரிப்பன் பில்டிங் எதிரிலேயே ஒரு குதிரை கொட்டா இருக்கும். அது எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு அனுப்புறது. அதை நம்ம இதில் சேர்க்க முடியாது. அது ஒரு மேனாட்டு பாணி நிகழ்வு, அது ஒரு கல்யாண நிகழ்வுக்கு அந்த மாதிரி போகிறது. இது வீட்லேயே ஃபேஷனாக வச்சுன்னு இருக்கிறதுக்காகவே சிலர் வளர்ப்பாங்க. இந்த ரேக்லா குதிரை வச்சுன்னு இருக்கிறது, அப்புறம் இந்த மாடு வச்சுட்டு இருக்கிறது, இதெல்லாம் வெரி ரேர். அது எல்லாம் ஒரு நாய் வளர்க்குறது போல், பூனை வளர்க்குறது போல், சேவல் வளர்க்குறது போல். அது ஒரு கிராமிய மனநிலை. அது நகர மனநிலைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது கிராமிய மனநிலையை இன்னமும் தக்க வச்சிருக்கிற ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் இருக்கிறதுன்னு செய்கிறாங்க. இது மேரித்து மாடு. இதை வச்சு நாங்கள் ஒரு நாளைக்கு 4000 5000 செலவு பண்ணுறோம். உள்ள மாரி பார்க்குறோம், பார்த்து நல்லா வளர்க்குறோம். மற்றபடி காரோ இல்லை லாரியோ அதெல்லாம் நாங்கள் வாங்கலை. இது மேலே தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். எங்களோட உயிர் வாழ்வாதாரம் எல்லாமே தான், எங்களோட வைத்தி தான். ஒரு நாளைக்கு 3000 4000 செலவாகும். 15-20 மாடுக்குது. எங்களுக்கு வருமானம் முக்கியம் இல்லை, எங்களோட பொழுதுபோக்கு, எங்களோட இது ஒரு வெறி. இப்போ எல்லாம் இந்த ரேஸ் கற்றுப்பாங்க, அது கற்றுப்பாங்க. எங்களோட இது தொழிலே இதுதான். நாங்கள் வார இதுலையும் ஈடுபாடாக
ஆசைப்படல. ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா, இப்போ ரொம்ப விளிம்பு நிலை மக்கள் இந்த ரேக்லாம் வண்டி வச்சுன்னு இருக்கிறாங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது பேசிக்காக நம்ம முன்னாடி இருந்ததுன்னா அது ஒரு 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 அது என்ன சொல்கிறது, ஒரு ஒரு வசாது மனநிலை. அது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கிறேன். சவுகார்பேட்டில் ஒரு தெருவில் வந்து மான் வளர்த்துன்னு இருந்தார் ஒரு வசாது. அவர் யாருன்னா அவர் விளிம்பு நிலை கிடையாது. அவர் வந்து அவரை வந்து ராமன் சொல்லி ஒருத்தர் இருந்தார். வயிறில் பெரிய கத்திலாம் கிழிச்சிருக்கான் அவருக்கு. ஆக்சுவலாக அவர் வந்து ஆமாம், அவர் ஒரு ரவுடின்னுவாங்க அவரை. அவர் வந்து மாடுலாம் வச்சுட்டு இருந்தார். மானே இருந்தது அவர் கையில். அப்போ அது என்ன மனநிலை? அது அந்த இப்போ நம்ம சொல்கிறல்ல, விளிம்பு நிலையில் இருக்காங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க. ஆனால் வந்து அந்த நீங்கள் சொல்கிற அந்த அந்த பூரணி மாடு என்ற மாட்டை ஒரே ஒரு ஆள் ஓட்டுறதுலாம் அது ஒரு மனநிலை. அது ரொம்ப பழைய ஆதி நவீனத்தன்மை போல் நான் ஃபீல் பண்ணுறேன். அது என்னன்னாக்கா, ஒருத்தர் பழைய சைக்கிள் வந்த உடனே சைக்கிள் ஓட்டுவார்ல, அது மாதிரி வண்டி வந்த உடனே நான் வச்சுக்கிறேன். அது யார் வச்சுப்பேன்னா, சோத்துக்கு செத்தம் வச்சுருக்க மாட்டான். ஓரளவுக்கு திமிரு உள்ளவன் தான் அதை வச்சுருப்பான். ஆனால் அது என்னென்னா, நகரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு. இப்போ காசே இருக்காது, ஆனால் அவன் சேவல் வளர்ப்பான். அந்த சேவலினுடைய விலை பார்த்தா 12,000 15,000 இருக்கும். அவனாண்ட ஒன்றும் பெரிய சோர்ஸ் இருக்காது. ஒரு ஜாலி. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, பழைய காத்தாடி விடுற காலத்தில் 20 காத்தாடி 30 காத்தாடி வச்சுருப்பாங்க. அவன் பெரிய வசதியானவன் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு காத்தாடி நான் அப்போ சொல்கிறேன் 25 ரூபா 30 ரூபா. நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு காத்தாடி 25 ரூபா கொடுத்து வாங்குவோம். அது பாம்பே காத்தாடினுவோம், பானா காத்தாடினுவோம். அது மாதிரி ஒரு மனநிலை. அது ஒரு ஃபேஷன். அது அப்படியே அவங்க ஒரு வேளை அவன் பரம்பரையாக வந்து அதை வளர்த்துருப்பாங்க. ஒரு வேளை அந்த ஊரில் வசாதான் இருந்திருப்பாங்க. அவங்க என்னென்னா, இப்போ அவர் அந்த பழக்க வழக்கங்களாலே கெட்டு நொந்து போனவனாக இருப்பான். ஆனால் அது தொடர்ச்சியாக இப்போ அவன் வச்சுன்னு இருக்கலாம். அப்படி தான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு புதுசாக ஒருத்தன் வந்து அந்த மாடு வளர்க்க மாட்டாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அது வந்து தொடர்ச்சி இருக்கும். நீ ஏன்பா வச்சுருக்க? எங்கள் தாத்தா வச்சுருந்தாரு. உங்கள் தாத்தா ஏன் வச்சுருந்தாருன்னு நம்ம அவனை கேட்டாக்கா தெரியுமா தெரியுதா? அது ஒரு 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 கௌரவமாக. சைக்கிள் வச்சுருந்தா ஒரு பெரிய கௌரவம் இல்லை. அப்போ வண்டி மாடு வச்சுருந்தா கிராம மனநிலை ஒன்று இதில். ரெட்டை மாடு வண்டி வச்சுருந்தார் அவர் ஒரு மாட்டு வண்டி வச்சுருந்தாங்கன்றது ஒரு பெருமை. கார் வச்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்றது போல் ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி. அடுத்து வந்து அது வந்து ஒரு ஸ்டேட்டஸோடு அதை ஒப்பிடுறதுன்றதை விடவும் அது ஒரு ஆர்வம். அது ஒரு ஆர்வம். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய அது 10 மாடு வச்சுன்னுக்கிறான்னா பால் கறந்து விற்பான். அது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபேக்டில் போயிடும். இது கமர்ஷியல், ஒரு ஆர்வம். நான் ஒரு மாடு வச்சுன்னு இருந்தேன். அது இப்போ இங்கே இருக்கிறது, இவன் இதுக்கு செலவு தான் பண்ணணும். அதுவும் அந்த வண்டிகள் செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. பழுது பார்க்குறதுக்கு எல்லாமே இவனே செய்யணும். இல்லை ஒரு தேர்ந்த தச்சனை கூட்டு வந்து பண்ணணும். அப்போ அந்த மாடு வளர்க்குறதுக்கும் வந்து ஒரு பெரிய அதுக்கு சோர்ஸ்லாம் வேணும்ல. அது ஒரு சேவல் வளர்க்குறது போல், ஒரு சண்டை சேவலை வளர்க்குறது போல் ஒரு அந்த விலங்கை நீங்கள் பராமரித்தாதான் அது ஒரு அப்படி பாய்ந்து ஓடும் இல்லை அந்த மாடு. நான் ரோட்டில் பார்ப்பேன் இப்போ கூட மெட்ராஸ்லாம் சிதிரி. அது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னை முன்னாடிலாம் வச்சுருந்தாங்க. யாருன்னா நான் சொல்கிற மாதிரி முன்னாடி சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஆள்பா அவர் யாருனாக்கா ஒரு 2-3 ஆள் அவருக்கு அடியாளுங்க இருப்பாங்க. பெரிய சண்டைலாம் போட மாட்டாங்க. பட் அவருக்கு ஒரு கித்தாப்பாக இருப்பார். அவர் வந்து ஒரு வண்டு மாடி வச்சுருப்பார். அதில் போகிறாரோ இல்லையோ, காலையில் பார்த்தாக்கா ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணிக்கு போவாங்க. அந்த டிமலஸ் ரோட்டில் ஓடும். டக்கு டக்கு டக்குன்னு டர்ன்னு அந்த குச்சி வேறு அந்த சக்கரத்தில் வைப்பாங்க. டர்ன்னு ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். அதுதான் பெல்லு அவங்களுக்கு. அது வந்து பார்க்குறதுக்கே ஒரு நல்லாயிருக்கும். அது ஆள் நல்லா ஃபிட்டாக இருக்குண்ணா. அது மிஸ் ஆச்சுனாக்கா அது கால் வைக்கிறதுக்கு, ஏன்னா ஒரு ஆள் தான் உட்காந்துருப்பான். இன்னொரு வண்டி இருக்குது, அதில் பின்னாடி ஆள் ஒருத்தன் நின்றுப்பான். அடியாள் ஒருத்தன் அவர் தோலை பிடிச்சிக்கணும், இல்லை அது பின்னாடி ஒரு வளைவு ஒன்று வரும், அதை பிடிச்சிட்டு நிற்பான். இப்போ அது எனக்கு தெரிஞ்ச நகரத்துக்கு வெளியில் அந்த புழக்கத்தில் இருக்குது போல. நகரத்துக்குள்ளே அது கிடையாது. இந்த மாட்டு வண்டி உற்பத்தி பண்ணதே எங்கள் தாத்தா தான். சென்னையில் சூளக்கரப்பன் அவர் பேர். அவர் தொழில் பண்ணி வந்து அவர் விட்ட பிறகு இப்போ நாங்கள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பசங்க அப்படியே லைனாக பண்ணி வராங்க. வருஷம் பெரியப்பாளையம் போவான், வீட்டில் எல்லோரும் கூப்பிட்டு போவான். ஜாலியாக வரும்போது அங்கேருந்து ஓட்டுவான். நல்லா ஆக்கி சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக வருவோம். மற்றபடி வர வண்டியெலாம் திரும்ப மாட்டோம். இது ஒரு 500-600 வண்டி போவோம் ஒரு வருஷத்தில். எங்கள் தாத்தாக்கு முன்னெல்லாம் வந்து 4000 வண்டி 5000 வண்டி போவோம். இப்போ வண்டி குறைஞ்சினே வருது. ரேக்கில் ரேஸ் நடத்துகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர் இருக்கிறோம். அதில் நடத்துகிறோம். 500 ஜோடி மாடுக்குது. எல்லா ஒரு மாடு கலந்துக்க அந்த நேரத்தில். இது நாங்கள் சின்ன மாடு புதுசாக வாங்கின்னு வரோம். வாங்கின்னு வந்து முதல்ல எங்கள் கூட வச்சு நடக்க வச்சு கற்றுக் கொடுப்போம். அதுக்கப்புறம் பைக்கில் புச்சின்னு வருவோம். அதுக்கப்புறம் இந்த சின்ன வண்டியில் போட்டி மொல்லமாக ஓட்டி கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உக்காஞ்சி ஓட்டுவோம். அதுக்கப்புறம் ஜெய செட் பண்ணி ஜத ரேக்கில் மாரி டோர்னமெண்ட் மாரி நடத்துவோம். ஒத்த ரேஸு ஜத ரேஸ் அப்படி எல்பன் கட்டி பாரிஸு, கேபி பார்க்கு, பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாகம், கோயம்பேடு, பூந்தமல்லி, மதுரவாயில், தண்டார்பேட்டை, திருவத்தூர், வண்ணாரப்பேட்டை, பாரத் தேட்ரி, அதுக்கப்புறம் தோல்கட்டு, எர்ணாவூர்,
கேம்ப்பு, சோயாவரம், ரெட் ஹில்ஸு எல்லா ஏரியாவிலும் வராங்க. டோட்டல் 500 ஜோடி மாடு இருக்குது. என்னையை சுற்றி சேவல் வளர்க்குறவங்க நிறைய ஆயிட்டாங்க. ஏன்டா இந்த சேவல்லாம் வளர்க்குறீங்கன்னா ராத்திரியும் பகலும் அது கூட பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க. அந்த சேவலை அது ஒரு குழந்தை மாதிரி பிடிக்கிறது, அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுற நிபுணர்லாம் இருக்கிறானுங்க. ஏன்னா சண்டை போட்டு வயிறே கிழிஞ்சி ஓட்ட தெரியுது. அதை இவனுங்க வந்து ஏதோ பெரிய டாக்டர் மாதிரி உட்காந்து தைக்கிறானுங்க. அதை தைச்சி அதை காப்பாற்றிடுறாங்க. அப்புறம் அதுக்கு வந்து பாதாம் பருப்பு இது வந்து அது ஒரு ஆர்வம். அதனால ஒரு பெரிய சண்டை சச்சரவு தான் உருவாகுமே தவிர அதனால ஒரு பெரிய லாபமும் கிடையாது. லைஃப் ஸ்பாயில் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இது மாதிரி ஒரு ஆர்வம் இந்த மாடு வளர்க்குறதுக்கு ஆள் வந்து ஃபிட்டாக இருப்பான். இப்போ நீங்கள் இந்த ரோட்டில் போகும்போது நம்ம பைக்கில் போகிற மாதிரி அது ஒரு நம்ம ஓட்ட முடியாது. அது நீங்கள் சொன்னது மாதிரி அது ஒரு ப்ராக்டிஸ் வேணும். அதுக்கு அந்த கால் வச்சுக்கிட்டு கால் தொங்க போடுறதுன்னு இருக்கும். காலை தூக்கி அவங்க விதவிதமாக அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி அது வச்சுப்பாங்க. அது மாடு வந்து பயங்கர ஃபோர்ஸாக இருக்குது. அது குட்டியாக இருக்குது அந்த மாடு வேறு. அப்போ அதுக்கு ஒரு மனநிலை வேணும். அது எல்லாரும் அதை செய்ய மாட்டாங்க, எல்லாரும் அதை விரும்பவும் மாட்டாங்க. அது பாரம்பரியமாக யாராவது ஒருத்தர் 2 பேர் அதை அப்படியே அடியொற்றி, இப்போ எங்கள் தாத்தா வச்சுருந்தாரு, நான் வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அதில் ஒரு ஆர்வம் வந்துடும். இப்போ காத்தாடி விடுறது, எப்படி பம்பரம் விடுறது, கோலி விளையாடுறது, சேவல் வளர்க்குறது. இப்போ காளை மாடுலாம் சவுத் சைட்லலாம் காளை அது ஒரு ஃபேஷனாக வளர்க்குறாங்களே, அது பெரிய லாபம் கிடையாது, வளர்ப்பாங்க. அது மாதிரி இதுக்கு செலவழித்து அதை பயிற்சி கொடுத்து அதை வந்து ட்ரெயின் பண்ண, அது ட்ரைனிங் மிஸ் ஆச்சுன்னா அந்த மாடு வெறுமனே வீணாதனை போவோம். ஏன்னா அது சும்மா அப்படி நடந்து போகிறது கிடையாது. அது சும்மா மின்னல் மாதிரி அப்படி பறக்கணுன்னாக்கா அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். இவனுக்கும் ப்ராக்டிஸ் வேணும், ஓட்டுறவனுக்கும் ப்ராக்டிஸ் வேணும். வண்டி அந்த மாதிரி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சின்ன வீல் இருக்கும், சாக்கப் சார் மாதிரி. அது மேலே தான் அந்த இது இருக்கும். அது அந்த கட்டம் மன அளவுக்கு தான் இருக்கும். இப்போ அதில் உட்காந்துக்கின்னு அது ஓட்டுறது அது ஒரு கம்பீரமாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியாது. அது அவனுக்கு ஒரு கெத்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி அது மாடுலாம் பார்க்குறதுக்கு அப்படி ஒரு ஷார்ப்பாக இருக்கும். கொம்பு அந்த வி மாதிரி இருக்கிறது. அது அந்த ஆர்வத்திலேருந்து ஒரு எழுதுறவனா நான் பார்க்குறேன், அது பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு தான் அது. பட் அது யாரும் அது ஒரு நகர நாகரிகத்திலையோ இல்லை நகரத்தில் சிலர் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பாரம்பரியமாக இருந்தது. நான் முன்னாடி சொல்கிற மாதிரி பழைய வார்த்தையிலே சொன்னால் பழைய வஸ்தாதுகள் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அவர் ஒரு குதிரை வச்சுருப்பார். அவர் மண் காலையில் இப்போ அதுக்கப்புறம் புல்லட் வந்துடுச்சு. அதே வஸ்தாதுக்கு புல்லட் வாங்கிக்கின்னு அவங்க ஜாலியாக போவாங்க. அது மாதிரி நானே பயன்படுத்தியிருக்கிறேன். கருப்பர் நகர நாவலில் நானே வந்து அந்த ஒரு மீசக்காரர்னு ஒருத்தர் இறைச்சி கடைக்காரர் இருப்பார். அவர் புல்லட்டில் போவார். அவர் ரேக்கில் ஒன்று வச்சுருப்பார். இருந்துதானே நகரத்தில் அது இருக்குது. இப்போ நகரத்துக்கு வெளியில் கொண்டு போயிட்டால் இங்கேயே இருக்குது ஒரு சிலர். அது வந்து ரொம்ப புழக்கத்தில் இல்லை. முன்னாடி என்ன இந்த நகரத்துலேயே வந்து ஜட்கா வண்டி தானே. பெரம்பூர் 42 பெரம்பூர் ஸ்டேஷனுக்கு அப்புறம் பெரம்பூர் ஸ்டாப்பிங்க்கு பிறகு இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 85 வரைக்குமே 42 பெரம்பூர் டெப்போ. அதுக்கு மேலே பஸ்ஸே கிடையாது. அதாவது சிட்டி பஸ் கிடையாது. அதுக்கு அண்ணாண்ட வந்து ஆட்டோ புழக்கம் இருக்காது, ஷேர் ஆட்டோ இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் சொல்ல 80s வரைக்கும். அதே மாதிரி மேற்கு எல்லையில் வந்து ஐநாவரம் டெப்போ தான் 35 எனக்கு தெரிஞ்சு. நான் இங்கே சூளையிலேருந்து போனால் 35 போவேன். அதோட சைதாப்பேட்டை அதிகபட்சம் இல்லை. அதுக்கு முன்னாடி நகரமே கிடையாது. சைதாப்பேட்டையை கூட ரொம்ப ரேர் தான். தேனாம்பேட்டையோட லாஸ்ட் நுங்கம்பாக்கம், அதுக்குள்ளே தான் நகரமே. அப்போது அதுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரேக்லா வண்டி வச்சுன்னு இருக்கிறது, குதிரை வண்டி, ஜட்கா வண்டி. இப்போவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எம்கேபி நகர்லாம் இருக்குது இல்லைங்களா, வேசார்பாடிக்கு பேக் சைடில் இருக்குதுலாம், எம்கேபி நகர்லாம் வந்து ஜட்கா வண்டியில் தான் போகணும். அதாவது ஒரு டோர்னமெண்ட் நடத்தினா அதில் நான் ஓட்டினேன் 3 வாட்டியும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஃபேமிலி ஆகிட்டுன்னு போகும்போது பெரியப்பாளையம் போயிட்டு வரும்போது நான் கீழே வந்து அடிபட்டேன். அதுலேருந்து இப்போ கொஞ்சம் சரியாக போகிறதில்ல. ஆடி மாதம் நடத்துவான், பொங்கல் நடத்துவான், அதுக்கப்புறம் வருஷ பொறுப்பு நடத்துவான். அந்தந்த மாதத்தில் இப்போ எங்கள் இளைஞர்கள்லாம் இருக்காங்க, அவங்க இந்தமாதிரி நடத்தலாம்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அதில் ஈடுபட்டு பேசி நடத்துவோம். மாதத்துக்கு ஒரு ரேஸ் கூட நடத்துவோம். எங்கள் சென்னையில் இருக்கிற மாடு புதுக்கோட்டை, அறந்தாங்கி, திருச்சி, மதுரைலாம் போய் மாடு ஓடிது. சென்னையில் இருக்கிற மாடு ஜனங்கள்லாம் எப்படி பார்த்தாலும் 20,000 30,000 மேலே தான் கூடுவாங்க. அது நம்ம கணக்கு வைக்க முடியாது. நிறைய ஜனம் நிற்கும். 2 வீலரை கிட்டத்தட்ட ஒரு 400-500 2 வீலர் வரும். ஒரு 2 வண்டி 3 வண்டி சாலைகளில் போவோம், வேகமாக போவாங்க. அது சும்மா அது ஒரு கட்டமைக்கப்படாத திட்டம் போல் அந்த ரேக்லா ரேஸுங்க நடக்கும். இப்போ வந்து இப்போ ஜனத்தொகை பெருகிடுச்சு இல்லை. இப்போ கிராமத்துலேருந்து வராங்கன்னா ஒருவேளை கிராம மனநிலை இங்கே வந்து அவங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அது ஒரு கிராமிய மனநிலைன்னு தான் சொல்கிறேன், நகர மனநிலை கிடையாது. அது வந்து ஒரு கிராமிய மனநிலை. அடுத்து வந்து இங்கேயும் இருப்பாங்க. இங்கேயும் வந்து தொடர்ச்சியாக ஒருத்தர் நான் வந்து சொல்கிறேன், சாணிக்குளத்தில் ரேக்லா வச்சுருந்தவங்களை நான் பார்த்துருக்குறேன்.
அந்த அந்த மாட்டு வண்டி ஒரு ஆள் ஓட்டுறது, ஒரு வேசார்பாடியில் ஒரு 2-3 பேர் இருந்திருக்காங்க, பட்டாளத்தில் இருந்திருக்காங்க. அவங்களாம் இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க ரேஸ் போவாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நகை கொடுப்பாங்க, காலை சவரம். 2வது வந்து 1 கிராமு. 3வது வந்து வெள்ளி செயின். நான் கால் சவரம் வாங்கிக்கிறேன், அரை சவரம் வாங்கிக்கிறேன், வெள்ளி வாங்கிக்கிறேன், குத்து வேலை வாங்கிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு நம்ம மாடு 10 ப்ரைஸ் ஏற்றிக்குது. நான் ஓட்டி ஒரு 3-4 ப்ரைஸ் ஏற்றிக்கிறேன். எங்களோட வெறி தான் வாழ்வாதாரம். இதில் அடிப்படை எங்கள் உயிரை போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் சோக்கு வளரணும். இதில் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும். மற்றபடி நாங்கள் எந்த இதில் போக மாட்டோம். இதுதான் எங்கள் தொழில். ஜதரத்தில் போய் அடிப்படையுது, கீழே வந்து காலில் அடிப்படையுது. இல்லை 80s வரைக்கும் வந்து மாட்டு வண்டிகள் மிக பிரதானம். அதாவது கூட்ஸை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு முக்கியமான ட்ரக்குன்னு வாங்க. அதுக்கு முன்னாடி ரெட்டை மாடு, ஒத்த மாடுன்னு சொல்லிட்டு ட்ரக்குன்ற ஒரு மாடும் இருக்கும், 2 மாடும் இருக்கும். அது ஏன்னா 2 மாடுன்றது நிறைய வெயிட் எடுத்துகிட்டு போகிறது. அந்த ட்ரக்கோட சைஸே மாறி இருக்கும், 2 சைஸில் இருக்கும். 4 சக்கரம் வச்ச ஓப்பன் ட்ரக்கு இருக்கும். ஏன்னா அது சென்னை முழுக்க இருந்தது. அது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சால்த்துக்கொட்டான்னு சொல்லுவாங்கள்ல, சால்த்துக்கொட்டா புழங்கும்போது அதனுடைய மிகப்பெரிய வைக்கலாக வந்து ட்ரக்கு தான் இருக்கும். அங்கேருந்து பொருட்களை கொண்டு போகிறது, லாரிகள் வரும் போவோம். அது வந்து மாவட்டங்கள் தாண்டி போகிறது, மாநிலத்துக்குள்ளே வேறு இடத்துக்கு போகிறது, மாநிலத்துக்கு வெளியில் போகிறது, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே புழங்குறது எல்லாமே ட்ரக்கு தான். ட்ரக்கு எனக்கு தெரிஞ்சு அதை நான் சொல்கிறேனே, நான் இப்போ ஒரு 80கள் வரைக்கும் ஒரு பகுதியில் இருக்கிறேன். அப்போ அந்த பகுதியில் பார்த்தாக்கா அந்த தெருவில் மட்டும் குறைஞ்சது ஒரு 20-25 ட்ரக்கு வச்சுன்னு இருந்திருக்காங்க. இப்போ அது மாதிரிலாம் யாரும் இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு யாரும் ட்ரக் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள் கூட எனக்கு தெரியாது. முன்னாடி என்னை பார்க்க, நான் அந்த ஒரு பகுதி இருக்குதுன்னாக்கா வண்டி இழுக்கிறவங்க இருப்பாங்க, கை வண்டி இழுக்கிறவங்க இருப்பாங்க, ட்ரக் வண்டி பயன்படுத்துகிறவங்க. ஒருத்தரும் 10 ட்ரக்கு 20 ட்ரக் வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இருந்தாங்க அப்போது. இப்போ வந்து அது பயன்பாட்டிலே இல்லையே. ட்ரக்கு இருக்குது, இப்போவும் இருக்குது, ரொம்ப ரேர். ஏன்னா இப்போ இந்த குட்டியானன்ற ஒரு சொல்லு வந்துடுச்சு. வீடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எல்லாமே டிரான்ஸ்போர்ட்லாம் மாறிடுச்சுல்ல. முன்னாடிலாம் வந்து ட்ரக்கு தான் பெரும்பாலான, லாரி லெவலுக்கெல்லாம் போகல. 80கள் வரைக்கும் நான் எப்போதுமே அது ஒரு குறியீடு போல், ஒரு 80கள் வரைக்கும் 90கள் வரைக்குமே ட்ரக்கினுடைய பயன்பாடு அதிகம், மாடுகளுடைய பயன்பாடு அதிகம். கார்ப்பரேஷன்லேயே வந்து மாடில் தான் குப்பை எடுத்து போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரியும். அது வந்து ஒரு ஷெட்டு இருந்தது, சூளையிலே ஒரு ஷெட்டு இருந்தது. அது என்னன்னாக்கா ஒரு 2 மாடு எடுத்துகிட்டு போகிற குப்பை வண்டி இருக்கும். அதில் சேமாக போட்டிருக்கோம், சிஎம் போட்டு ஒரு குறியீடு போட்டிருக்கோம். அது கார்ப்பரேஷன், சென்னை மாநகராட்சி. அது வந்து குப்பெல்லாம் வந்து மாடு தான் எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் தான் இப்போ எல்லாம் பைக் எல்லாம் பேட்டரி வண்டிலாம் வந்துடுச்சு இல்லை. முன்னாடி மாடு தான் நிறைய வேலைகள் இருக்குது. அரசு தொழுவங்களே இருந்தது, பால் பண்ணை இல்லை, தொழுவங்கள். அதாவது இந்த அரசு வண்டிகளை இழுத்துட்டு போகிற மாட்டு வண்டிகளே இருந்தது, குப்பை வண்டியை எடுத்துகிட்டு போகிறது. அதனால் ஒரு பெரிய பழக்கம் இருந்தது. நீங்கள் சால்த்துக்கொட்டா, கொத்தவால் சாவடி இதெல்லாமே ரன் ஆனது வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றதான் லாரியில் வரும். உள்ளுக்குள்ளே புழங்குறது எல்லாமே ட்ரக்கு தான். குதிரை வண்டி, ஜட்கா வண்டிலாம் இருந்தது. குதிரையில் போவாங்கள்ல, குதிரை வண்டியில் போவாங்கள்ல, அது இருந்தது. 76 வரைக்கும் கை ரிக்ஷா இருந்தது. அதுக்கப்புறம் தான் சைக்கிள் ரிக்ஷாவும் மாறுது. அப்போ வந்து லட்சக்கணக்கில் மாடு இருந்தது, இப்போ கிடையாது. இப்போ மாடு குறைஞ்சிச்சு. அப்போல்லாம் ஒரு 6 லட்சம் 5 லட்சம் மாடு இருந்தது, 4 லட்சம் மாடு. இப்போ சென்னையில் மாடு கம்மியாகிடுச்சு. போக்குவரத்து டிராஃபிக் ஆகுதுன்ட்டு எல்லாமே எங்கள் ஆளுங்க கம்மி பண்ணிட்டாங்க. 10 மாடு வச்சுருந்த இடத்துல 5 மாடு வச்சுக்கிறாங்க. எல்லா ஜாதியும் மாடு இருக்குது. மணப்பாறை ஜாதி மாடு இருக்குது, காங்காயம் மாடு இருக்குது, மேரித்தா மாடு இருக்குது, நாட்டு மாடு இருக்குது, கும்பகோணத்தா இருக்குது, அப்புறமா கேக்கித்தா இருக்குது, வடக்கத்து மாடு இருக்குது. தோத்துச்சுன்னா மாடு கழுவி கட்டி வீட்டுக்கு போயிடுவான். ஜெயிச்சுச்சுன்னா டப்பாஸ்லாம் வச்சு அது கேக்கெல்லாம் வெட்டி மாலை மறை இதெல்லாம் பண்ணி ஜாலி பண்ணிட்டு அன்றைக்கி ஒரு 5000 6000 10,000 செலவாகும். எங்களுக்கு எல்லாருக்கும் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுக்குறது, கொள்வது, அது ஒரு செலிப்ரேஷன் மாரி பண்ணுவோம். ஆதி மனிதனுடைய ஒரு நவீன மனப்பாங்கு ஒன்று இருக்குல்ல, அது இப்போவும் சில ஆட்கள் தங்கி தான் இந்த மாதிரி மாடு. ஏன்னா அது லாபமே கிடையாது. அதுக்கு நீங்கள் வந்து பாதாம் பருப்பு கொடுத்து அதுக்கு எண்ணெயை போட்டு மாலிஷ் பண்ணி அது ஏரியில் குளிப்பாட்டி அந்த கட்டையெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் கிடையாது, ஒரு ரேராக இருக்கும். இப்போ இவ்வளோ செலவு பண்ணி ஒருத்தர் செய்கிற அளவு வசதியற்ற ஆட்கள் தான் அது செய்கிறாங்கன்னா அது ஒரு அந்த ஒரு ஆதி மனிதனுடைய நவீன பண்பு. அது சக்கரம் கண்டுபிடிச்ச போது அந்த சக்கரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாள். அதுபோல் தான் இந்த ரேக்லா வண்டியை வச்சுன்னு ஓட்டுறது ஒரு ஆர்வம். அது அந்த ஆர்வத்தை வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னாக்கா,
அது ஒரு விளையாட்டுத்தனம் தான். கோலி விளையாடுறது, பம்பரம் விளையாடுறது, அது போல தான். அது மாடு மேலே அவனுக்கு ஆசையாக இருக்கிறானா, இல்லை அந்த வண்டி மேலே ஆசையாக இருக்கிறான், ரெண்டுத்தையும் சேர்த்து ஓட்டுறதுல ஆசையாக, சாகசம் பண்ணுறதுல ஆசையாக இருக்கிறான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது அடுத்த கட்ட கொண்டு போகிறதுக்கு இப்போ இவரை தயார் பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட 20,000 40,000 செலவாகும். பாதம், பிஸ்தா, ஏலக்காய், ஜவ்வரிசி, பாதம், கொள்ளு, கெவுரு எல்லாமே வாங்கி கிட்டத்தட்ட வைக்க ஒரு 200 ரோல் வாங்கி வைப்பான். இவர் நனையக்கூடாது. 2 வேளை இவர் கொல்பாட்டினா, 3 வேளை தீனி, வகையான தீனி நல்லா கொடுத்து நல்லா ரெஸ்ட் கொடுனா, தயார் மருந்து கொடுப்பான், ஊசி போடுவான். இவருக்கு ஒரு சின்ன பொண்ணு இருந்தாலும் வெட்டினரி ஆஸ்பத்திரி போய் அவரை ட்ரீட்மெண்ட் எடுப்போம். நல்லா பவராக தரமாக இருப்பார் ஆள். எங்கள் மாடுக்கு பேர் சென்னை ராணி. ஒரு மாடு பேர் வந்து அப்துராஜ் அப்படின்னா அது ஒரு பஞ்சத்தில் போகிற மாடுன்னு அர்த்தம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் இதில் வந்தால் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு துக்கம் கூட இருக்காது. ஆனால் கஷ்டப்பட்டு தாங்கிறோம். இன்னமும் மூட்டு தூக்குறோம், இன்னமும் கஷ்டப்படுறோம். இதில் சம்பாரிச்சு தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், கொள்கிறோம். எங்களுக்கு வேறு தொழில் தெரில. இப்போ வந்து நிறைய பேர் சேவல் வளர்க்குறாங்க, நிறைய பெட் அனிமல்ஸ் வளர்க்குறாங்க, அதை வியாபாரத்துக்கு கமர்ஷியலாக மாற்றுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பூரணி மாட்டு ரேக்லா பைக் ரேஸ் நடத்துகிறாங்க இல்லையா? அப்போது ஒரு பகுதியில் ஒரு 4 பகுதியில் ஒருத்தர் தான் இதை வளர்க்குறாங்க. இப்போ பைக் ரேசர் ஒவ்வொரு பகுதியிலையுமே இருப்பான். சாதாரண வசதியான பகுதி, வசதியற்ற பகுதி, நடுத்தர பகுதி, எல்லா இடத்துலையும் இருப்பான் பைக் ரேசர். ஆனால் இந்த மாதிரி மாடு வளர்க்குறவங்க எங்கே இருக்கிறானே சொல்ல முடியாது. அது எல்லா பகுதியிலையும் இருப்பான். ஆனால் ஒரு 4 பகுதிக்கு ஒருத்தன் தான் இருப்பான். இப்போ அவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்களே, சரி நமக்குள்ளே ஒரு போட்டி நடத்தலாம். அது வந்து அவங்க இயங்கிறதுக்கான ஒரு வெளியே தேடுறது தான். ஒரு விளையாட்டு மனம், ஒன்று இளைஞனோட விளையாட்டு மனம், 2வது அந்த விளையாட்டை வந்து ஒரு 4 பேரோட சேர்ந்து செய்கிறது. இப்போ இந்த மாதிரியான மனநிலை தான் நகரத்துக்கு வெளியில் கொண்டு போய் நம்ம மாதாவரத்துக்கு அப்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் போய் ஒரு ரேஸ் மாதிரி நடத்துறது, அப்படிலாம் நடத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது 2 பொண்ணுக்குது. ஒரு பொண்ணு வந்து ஃபுட்பால், ஒரு பொண்ணு பாக்ஸிங். இந்த ரேக்லா ரேஸ் நடக்கும்போது அவங்க அதை தவிர்த்துட்டு இதில் வந்துடுவாங்க. ஏன்னா இது ஒரு ஆர்வம் அவங்களுக்கு. நம்ம அப்பா ஓடுவார், நம்ம மாடு ஓடுது, நம்ம மாடு ஜெயிக்கணும், நம்ம வீட்டில் நம்ம அண்ணா ஓடுறான், அவங்க தான் ஜெயிக்கணும், நம்ம மாடு வரணும், அவங்களுக்கு ஒரு ஆசை. அதனால் தூக்கத்தை விட்டு நைட்டே வந்துடுவாங்க. நாங்கள் திருவள்ளூர்லாம் போய் ஓட்டிக்கிறோம். அவங்க என்ன பண்ணால் நைட்டே கிளம்பி வந்துடுவாங்க. எங்கள் கூட ஸ்டே பண்ணிட்டு காலையில் ஓட்டிட்டு ஜெயிக்குதோ தோக்குதோ பார்த்துட்டே வந்துடுவாங்க. அப்படியே தொடர்ந்து இதை பண்ணிட்டு தானே வராங்க. இப்போ எங்களால் இது முடியல. தம்பிங்க கூட இருக்கிற தம்பிங்களாம் பண்ணுறாங்க, என் பையன் பண்ணுறான். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.